ஏமன் டிவி நேயர்களே வணக்கம். மீண்டும் நாம் சந்திக்கிறோம். பிராணிக் ஹீலிங்கை பற்றி கற்றுக்கிறது. போன எபிசோடில் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் எப்படி என்னென்ன யாரால எனர்ஜைஸ் பண்ணக்கூடாது, 5 எனர்ஜைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். 5 இதுக்கு என்னதுக்கு கண்களை நம்ம எனர்ஜைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கராவை எனர்ஜைஸ் பண்ணக்கூடாது, ஸ்பிளீன் சக்கராவை எனர்ஜைஸ் பண்ணக்கூடாது, மிங்மென் சக்கரா அதை நாவி சக்கரா பின்னாடி இருக்கிற சக்கராவை நம்ம எனர்ஜைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் சிறியவங்க முதியவர்கள் இவங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தரணும். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் முதியவர்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கலாம், கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஒரேடைய குணமாகணும்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சொன்னேன் இல்லைங்களா, எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எங்கேயாவது வலி இருந்தாலும், எங்கேயாவது நோய் இருந்தாலும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், சில இடத்துல வயிற்று வலியோ இல்லை இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும், அந்த இடத்துல எப்படி சுத்தப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சுத்தப்படுத்திட்டு எப்படி எனர்ஜைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ சின்ன சின்ன இது எல்லாத்தையும் கூட நம்ம பண்ணலாம். நம்ம மூக்கு நோஸ் ப்ளீடிங், மூக்குலேருந்து ரத்தம் கூட்டுதுன்னா நம்ம டாக்டர் கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, ஐஸ் வைங்க, மூக்கை பின்னாடி திருப்பி உட்காருங்க அப்படின்னுவாங்க. தவிர நோஸ் ப்ளீடிங் எப்போ வரும்னா இந்த வெயில் காலத்தில், இப்போ வெயில் வரப்போகுது, நமக்கு மார்ச் ஏப்ரல்லாம் வெயில் வரப்போகுது. அப்போ வரும்போது நிறைய பேருக்கு மூக்குலேருந்து ரத்தமாக கொட்டும். இந்த ரத்தம் கொட்டும் போது என்ன ஆகும்னா ஐஸை வைக்கணும், அதை வைக்கணும். ஐஸும் வைக்கலாம். அது தவிர நீங்க இந்த இடத்துல இந்த ஐப்ரோக்கு நடுவில் இருக்கீங்களா, நடுவில் ஒரு சக்கரா இருக்கு, அந்த அஜினா சக்கரான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க நன்றாக கையை ஒண்ணுமே இல்லை, தெரியாதவங்க கூட பண்ணலாம். 1 2 3 4 5 அந்த இடத்துல எடுத்துட்டு அவங்கள கண்ணை மூட சொல்லுங்க. கண்ணை மூட்டு எடுத்து தண்ணியில பக்கெட்ல போடணும். நான் சொன்னீங்களா, ஒரு பிடி அளவு உப்பு, 1 லிட்டர் தண்ணி, அதுல உதருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி ஒரு 30 தடவை கையை எடுத்துட்டு அதுல உதறிட்டீங்கன்னா உடனே அந்த ரத்தம் கொட்டுறது நின்றுடும். நோஸ் ப்ளீடிங், அதாவது மூக்குலேருந்து ரத்தம் கொட்டினா டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சுலபமா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிராணிக் ஹீலிங் மூலமாக என்ன பண்ணணும், இந்த அஜினா சக்கரா கண்ணை முடிக்கோங்க. இந்த அஜினா சக்கராவை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தணும்னா, இங்கதான் இந்த சக்கரா சுத்தப்படுத்தினாலே நோஸ் ப்ளீடிங் கிட்டத்தட்ட குறைஞ்சிடும், கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். எப்படி பண்ணணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேங்களா? நல்ல கையை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சரியா சுத்தப்படுத்தலைன்னா கையில நமக்கு அப்புறம் கை வலிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த கீழே கீழே இருந்து நான் கொண்டு வர பாருங்க, அப்படி கொண்டாந்து சுத்தப்படுத்தணும். நல்லா மேல நான் தொடறது இல்லை, கையை தொட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எனர்ஜின்றது மேலதான் இருக்கும். அது நல்லா சுத்தப்படுத்தணும். ஒரு விரலும் சுத்தப்படுத்தி நல்லா கையை நல்லா உதறணும். உதறிட்டு அப்புறம் அந்த இடத்துல எனர்ஜைஸ் பண்ணணும். எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும், கையை எப்படி ஒரு கையில வாங்கிட்டு இன்னொரு கைக்கு விரலால நம்ம எனர்ஜைஸ் பண்ணோம். ஏன்னா இந்த 2 விரலால தான் எனர்ஜைஸ் பண்ணணும். இந்த கன் மாதிரி இப்படி காமிச்சிட்டு நம்ம நேரம் அப்படி கையை வச்சோம்னா கண்ணில் ஏதாவது எனர்ஜி போகும். அதனால அவர் கண்ணை மூட சொல்லணும். கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜைஸ் பண்ணணும். இப்போ எனர்ஜைஸ் பண்ணும்போது கொடுக்கும்போது ஒரு 10 மூச்சு கவுண்ட், புரியுங்களா? 10 எண்ணிக்கை இருந்தா போதும். மூச்சு வாங்கிட்டு மூச்சை விடும்போது எனர்ஜி கொடுக்கணும்னு அர்த்தம். மூச்சை வாங்கிட்டு மூச்சு விடும்போது எனர்ஜி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 எண்ணிக்கை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கையை உதறி திரும்பி உதறணும். ஏன்னா ஏதாவது எக்ஸஸா இருந்ததுன்னா இந்த எனர்ஜியை உதறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஸ்டெபிளைஸ் மூடிடும். மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கட் பண்றோம். எப்படி கட் பண்ணோம், இங்க இருந்து இங்க கனெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கனெக்ஷனை எப்படி கட் பண்ணணும், இப்படி பிடிச்சின்னு கூட கட் பண்ணலாம். கட் 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 அப்படின்னு சொன்னா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் தனியா இருப்பார். ஏன்னா இல்ல நம்ம கனெக்ஷன் கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எனர்ஜி ஆனது போயினே இருக்கும். இல்ல நம்ம எனர்ஜி கொடுத்த எனர்ஜி வாபஸ் வந்துடும். அதனால நம்ம கட் பண்ணணும். புரியுங்களா? இதுதான் நோஸ் ப்ளீடிங்ன்றது. நோஸ் ப்ளீடிங்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். இப்போ வெயில் காலத்துல இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ இந்த நோஸ் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தலாம். நான் 30 தடவை தான் சுத்தப்படுத்த சொன்னேன். ஏன்னா 30 தடவை தான் சொன்னீங்க சார் அப்படின்னு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தப்படுத்துறீங்களோ 100 தடவை கூட பண்ணலாம். கையை ஆட்டுறதுன்னா 100 தடவை பண்றது 2 நிமிஷம் தான். நீங்க 100 தடவை யார் சார், 100ன்னா பெரிய நம்பர் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பெரிய நம்பர் கிடையாது. இப்போ 100 ரூபாய் கூட வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் 100ன்றது 2 நிமிஷத்துல பண்ணிடலாம். 1 2 3 4 5
நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, எவ்வளோ கையை எப்படி ஆட்டுறீங்க அதை பொறுத்து இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், அதெல்லாம் நீங்களும் ஃபாஸ்ட்டாக சில பேர் மெல்லமாக 1 2 அப்படி பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 100 தடவை பண்ணணும். 100 தடவை பண்ணி எடுத்துட்டு பண்ணும்போது மெல்லமாக பண்ணால் கூட உங்களுக்கு அந்த சக்தி, தீய சக்தி கையில் வருதுன்றது நல்லா தெரியும். அதை எடுத்துட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே அந்த நோஸ் ப்ளீடிங் ஆனது குறையும். அதே மாதிரி சின்ன சின்ன கட்டு இருக்கு பாருங்க, காயம் வரும். சில பேர் சடனாக முள்ளு குத்தும், இல்லை நீங்கள் வீட்டில் காய்கறியை நறுக்கும் போது சடனாக அந்த இடத்துல வந்து கட் பண்ணிப்பீங்க, கையை கட் பண்ணிக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வந்து சூடு தானாக சூடு போட்டுக்கிறீங்க. நீங்கள் சில டைம் வந்து வீட்டில் லேடிஸ் என்ன பண்ணுறீங்க, குக் பண்ணும்போது இந்த குக்கரை வச்சோ சூடு போட்டுப்பீங்க, யாரும் சூட போடலன்னா நீங்களே சூடு போட்டுப்பீங்க. அது மாதிரி என்ன பண்ணும்போது என்ன பண்ணுறது, உடனே அந்த சூடெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த எந்த இடத்துல பட்டுதோ சூடு பட்டுதோ அந்த இடத்துல அகட்டு விடுங்க. எப்படி 1 2 3 4 5 அதே மாதிரி 30 தடவை எடுத்து கிளீன் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் லேசாக எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா காயம் வந்து சீக்கிரமாக ஆறிவிடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது நீங்கள் டெய்லி ஒரு 100 தடவை சுத்தப்படுத்தி பாருங்க, திருப்பி எனர்ஜைஸ் பண்ணுங்க, திருப்பி சுத்தப்படுத்தி பாருங்க, ஒரு அரை மணி நேரம் இது பண்ணி பாருங்க, உங்க கையில் இருக்க அந்த இது வந்து ரொம்பவும் கம்மியாயிடும், இல்லை அது குணமாயிடும். நீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு, நான் ஒரு தடவை சூடு தான் போட்டுக்கினேன். எப்படின்னா நல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி சூடு வச்சேன், சூடு பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்தேன், கையாலேயே எடுத்தேன். கையால் எடுத்த உடனே அந்த கையை அப்படியே ஒட்டுக்குச்சு. ஆனா சுத்தப்படுத்தினால இந்த 2 நல்லா சுத்தப்படுத்தி நல்ல ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் எனர்ஜைஸ் பண்ணிட்டு பண்ணா கையில ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த சிவப்பு கலர் கூட போயிடுச்சு. நான் பண்ணேன். வேணா நீங்க இன்னைக்கே சுட்டுக்கிட்டு அப்புறம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க, இல்லைன்னா என்ன கேளுங்க, நான் வந்து பண்றேன் நான் உங்களுக்கு, புரியுங்களா? ஸோ இது பண்ணலாம், இந்த சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட பண்ணலாம். சில டைம் வந்து இந்த குழவி கடிச்சுன்னா என்ன பண்றது, அது கூட நீங்க கேட்கலாம். குழவி கடிச்சாலும் அந்த குழவி கடிச்சா கூட அந்த இடத்துல நல்லா சுத்தப்படுத்தி இது பண்ணலாம். நீங்க என்ன சார் குழவி கடிச்சா சொல்றீங்க, எங்களுக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்றீங்க. பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பாக்குறவங்க, முட்டி வலி இருக்கு, அதை எப்படி குணப்படுத்துறது? இல்ல இடுப்பு வலி இருக்கு, இல்ல கையை தூக்க முடியாம இருக்கு. கையை தூக்க முடியாம இருக்குன்னா இந்த அக்கல் கீழே நல்லா சுத்தப்படுத்தணும். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா சுத்தப்படுத்திட்டு அக்கல் கீழையும் எனர்ஜைஸ் பண்ணோம்னா கையை தூக்க முடியாதவங்க கூட தூக்கிடுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க குரு இருந்தாரு, குரு அவர் வந்து சென்னைக்கு வந்திருந்தாரு. சென்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல போய் 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேர் மத்தியில் அவர் கேட்டார், யார் அதை கை தூக்க முடியாது சொன்னார் அப்படின்னு கேட்டாருங்க. எல்லாரும் கை தூக்குனாங்க. என்னப்பா கை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கை தூக்குறீங்க அப்படின்னாரு. ஆல்ரெடி அவ்வளோ ஃபாஸ்டா குணமாகும். குருவுடைய அந்த இது பட்டாலே அவருடைய ஒலி படுறதுனால எல்லாரும் இந்த ஒலி உள்ள இருக்கிறதுனால, ஒலி உடம்புல இருக்கிறதுனால 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இந்த கை தூக்க முடியாதுன்னு சொல்லி கை தூக்குறாங்க. அவங்க கை எல்லாமே இன்னும் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்குறீங்க அப்படின்னாங்க. எல்லாம் சிரிச்சாங்க. எவ்வளோ ஃபாஸ்டா அவருக்கு ஹீலிங், அவருடைய சக்தி வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப சக்தி. நான்லாம் அவருக்கு ஈடு கிடையாது. ஏதோ குருவோட ஆற்றல்னால எனக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சது. அதனால நான் வந்து குருன்னு சொல்ல முடியாது. என்ன நீங்க குருவாலாம் நடிக்காதீங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த இதுக்காக என்னோட குரு வந்து மாஸ்டர் சாகாக்சி, அவரோட படத்தை திருப்பியும் காமிக்கிறேன். அவரு தான் இதெல்லாம் கொண்டு வந்தாரு. நான் வெறும் அவருடைய சிஷ்யன். அவர் சொல்றதுபடி தான் நாங்க பண்றோம். ஸோ அவருடைய ஆற்றல் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லை. ஸோ நீங்க பண்ணணும், நீங்க கூட பண்ணலாம். ஆனா எல்லாருமே இது பண்ணலாம். அதனாலதான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஸ்கின் ஒரு மாதிரி இதாயிடும், என்ன பண்றது தெரியல சார், உடனே டாக்டர் கிட்ட ஓடணும். டாக்டர் ராத்திரியில் இல்லை. ஒரு பர்டிகுலர் மீனை சாப்பிட்ட உடனே கையெல்லாம் வந்து உடம்புலாம் வந்து ஒரு நம்ச்சில் எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றீங்க, மீன் சாப்பிட்றீங்களோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு வரும். அந்த அரிப்புக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா கிளீன் பண்ணிட்டாலே போறோம். கிளீன் பண்ணிட்டு இந்த உப்பு தண்ணியில போட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம், இந்த உப்பு தண்ணியில போட்டு இத்தனை பேருக்கு நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தூக்கி எங்க எரியணும்? யாரு மேல எரியாதீங்க. எங்க எரியணும் அது கேட்பீங்களா? எங்க எரியணும்னா தண்ணியை வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப்பில் போட்டலாம், ட்ரைனேஜில் போடலாம். இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து கக்கூஸில் வந்து தண்ணியை போட்டு அது போட்டுட்டு அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தப்படுத்திடுங்க. பக்கெட்டை வந்து உள்ள கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போட்டு பக்கெட்லேயும் தண்ணி திருப்பி எடுத்து அதை பற்றி சுத்தப்படுத்தி அதிலே கொட்டிடுங்க. வேற எங்கேயும் கொட்டாதீங்க. இந்த செடி நல்லா வளரணும்னு உங்களுக்கு ஒன்றும் சொல்லிட்டு செடியில் போட்டு கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி செத்துடும். எங்கள் வீட்டில் அப்படிதான் என்னாச்சு, என்னுடைய வேலைக்கார அம்மா பாவம், அவங்க தெரியாது. நான் பண்ண உடனே அவங்கள இந்த தண்ணி உப்பு தண்ணி நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூ வர செடியில் கொட்டினாங்க. இந்த பூவெல்லாம் வாடி அந்த செடியும் அப்படியே வாடிடுச்சு. ஸோ அதனால் கொட்டாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அதுக்கு பிராணிக் ஹீலிங் கொடுத்து அந்த செடியை நல்லா சரியாக்கணும். ஸோ செடி கொடியை கூட நம்ம நல்லா பண்ணலாம்.
விவசாயம் பண்றவங்க கூட இந்த இதெல்லாம் நல்லா உபயோகப்படுத்தலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்றவங்களுக்கு எப்படி இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது எபிசோட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன், நிகழ்ச்சியில சொல்லுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, நல்ல உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அது கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் ஸ்கின் அலர்ஜிக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது நம்ம ஒரே நமிச்சல் எடுக்குது அப்படின்னா உடனே நல்லா சுத்தப்படுத்தோம்னா நமிச்சல்லாம் குறைஞ்சிடும். இடுப்பு வலி, கை வலி, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இடுப்பு வலி எந்தெந்த இடத்துல இடுப்பு வலிக்கோ அந்த இடத்துல கிளீன் பண்ணுங்க. அப்புறம் வைத்த வலி, நார்மலா வைத்த வலி. தலைவலின்னா எந்த பக்கம் தலைவலி, சில பேர் சொல்லுவாங்க பின்பக்கம் தலைவலிக்குது, இந்த பக்கம் தலைவலிக்குது, அந்த பக்கம் தலைவலிக்குது. தலைவலி பல வகை இருக்கு. தலைவலி இந்த பிளட் பிரஷர் இருக்கவங்க தலைவலி இருந்ததுன்னா அதுக்கு மிங்மேன் சக்கரை ரொம்ப பெருசா இருக்கும், அதை சுத்தப்படுத்தணும், அப்பதான் தலைவலி சரியாகும். என்ன சார் தலைவலி ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் கிளீன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவங்களுக்கு அந்த மிங்மேன் சக்கரா ரொம்ப பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை நல்லா குணப்படுத்திட்டு பண்ணணும். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். ஒரு பர்டிகுலர் இது பிபி அவங்களுக்கு எப்படி பண்ணணும், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா எப்படி பண்ணணும், அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். நார்மலா தலைவலியோ இல்ல பல்வலிக்கு நீங்க தான் பல் டாக்டர்னு சொல்லிட்டு நீங்களே சுத்தி எடுத்து அடிக்க சொல்ல நான் உங்களை. பல்வலி அந்த டைம்ல குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல அந்த இடத்துல சுத்தப்படுத்திட்டு அந்த பர்டிகுலர் பல்லாண்ட எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா பல்வலி அந்த அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு ரொம்ப சரியாயிடும். நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல்வலியே இருக்காது. நீங்க அப்புறம் டாக்டர் கிட்ட சில பேர் என்ன ஆகும்னா டாக்டர் ரொம்ப தூரமா இருக்காங்க, போற முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த பல்வலிக்காக நீங்க சுத்தப்படுத்திட்டு நீங்க அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க போற மட்டும் அந்த பல்வலி இல்லாம இருக்கும். அப்புறம் நீங்க தானாகவே அது அவங்க பல் டாக்டர் கிட்ட போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அது சரியா குணப்படுத்துங்க. ஏன்னா பல்ன்றது ஒரு பிசிக்கல், இது அது நம்ம எடுக்க முடியாது. அது உருவானது. அப்படி இப்படி பல்லு சொத்தாயிடுச்சுன்னா அதை நம்ம குணப்படுத்த முடியாது, அதை எடுத்துதான் ஆகணும். அதனால நீங்க போய் டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும், அதை பார்த்து எடுக்கணும். புரியுங்களா? வயிற்று வலிக்கு கூட நீங்க சுத்தப்படுத்தி பண்ணலாம். இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல விரும்புறேன் நான். நீங்க சாப்பிட போறீங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, இந்த ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டல் போறீங்க, சாப்பிட்ட வந்த உடனே ஒரே வயிற்று வலிக்குது. ஏன், எதனால வயிற்று வலிக்குது? நல்ல சாப்பாடு தானே, நல்லா தானே இருந்தது சாப்பாடு. இது சீக்ரெட் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த சாப்பாடு பண்றவங்க பாவம் எவ்வளவு டென்ஷன்ல பண்றாங்களோ, எந்த வகையில பண்றாங்களோ, யார் என்ன திட்டின்னு பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியாது. இந்த நறுக்கிறவங்க இருக்காங்களா, அந்த வெங்காயத்தை நறுக்கிறவங்க எப்படி நறுக்கிறாங்களோ, இல்ல கோழி நறுக்கிறவங்க எப்படி நறுக்கிறாங்களோ அது தெரியாது நமக்கு. எந்த கோவத்துல நறுக்கிறாங்க தெரியாது. ஸோ அது நறுக்கும் போது அந்த இதுல இருக்கனால அதை கூட சுத்தப்படுத்தலாம். அந்த சாப்பாடை கூட நல்லா சுத்தப்படுத்திட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனாலதான் நம்ம எல்லாம் மின் காலத்துலாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்டு கம்ப்ளீட்டா அது ஃபுல்லா ரவுண்டா சுத்திட்டு போடுவாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அது நம்மளும் அப்படிதான் பண்றோம். பட் என்ன பண்ணணும்னா அது சுத்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சுத்தப்படுத்தணும்னா சுத்தப்படுத்த முடியும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க சுத்தப்படுத்திட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கையை அப்படி பண்ணும்போதே, அந்த சுத்தப்படுத்தும் போதே நீங்க கையை அப்படி எடுத்துன்னு போகும்போதே உங்களுக்கு தெரியும், என்ன கை இவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நாங்க பண்ணும்போது இது தெரிஞ்சது எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஒருத்தர் கால் கட்ட அவுத்து விட்டேன். என் தம்பிக்கு அவருக்கு காலில் அடிப்பட்டது, கால் கட்ட அவுத்து தான் விட்டேன். அவுத்து விட்டோன்னே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த இடத்துல கட்டினவர் அவர் இத்தனோ பேரை பார்த்துருக்காரு, இத்தனை பேருக்கு வலி எடுத்திருக்காரு. அந்த கட்டில் இருக்கிற எல்லா இதுவும் இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். அதெல்லாம் ரொம்ப அதனால்தான் குணப்படுத்துறது வெறும் நம்ம வெறும் இந்த பிசிக்கலா நம்ம பார்க்கறது மாத்திரம் கிடையாது, இந்த எனர்ஜி மூலியமாகவும் சில பேருக்கு ஈஸியா நம்ம குணப்படுத்தலாம். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சக்கராவை பத்தி பேசுவோம். சக்கரானா என்னன்னு பத்தி பேசிட்டு அது என்னென்ன சக்கராக்கு என்னென்ன பயன் இருக்குன்றது என்று பார்த்துட்டு ஒரு சக்கராவும் வெள்ளமாக நான் சொல்லிக் கொடுப்பேன். பக்கா நீங்க இந்த பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரா எதுக்காக என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு பென்னு பேப்பர் குழந்தைங்களே தெரியல, நான் கேட்க மறந்துட்டேன். நேர்களே வணக்கம், நன்றி, மிக்க நன்றி.